ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் எண்ணெயில் பொரிக்காத மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் நிறைய வீடியோஸில். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு நம்ம சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வாங்க கோதுமை மாவில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவை ஒரு முறை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு தீ ஃபுல்லாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன். கோதுமை மாவோடைய பச்சை மணம் போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா நான் கோதுமை மாவை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கிட்டேன். கோதுமை மாவுடைய பச்சை மணம் ஓரளவுக்கு நல்லா போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தோம்னா தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக இடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால எப்போவுமே வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். நெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காவை தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசல் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேர்க்கடலை 2யும் தண்ணியோடு சேர்த்து மாவு கொட்டி கலந்துக்கிட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கிட்டேன். இப்போ இது கூட வெள்ளை கரைசலை நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக கரைச்சி எடுத்துருக்கிற வெள்ளை கரைசல் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப்லேருந்து 2.25 கப் அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் வெள்ளத்தை 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கோதுமை மாவு, இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம உருண்டை இல்லாமல் கலந்து கொடுக்கணும். நல்லா கரண்டியை வச்சு கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சேர்த்துருந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், மாவோடு சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ நமக்கு பிடி கொழுக்கட்டை கரெக்டாக பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பிடிக்கவே முடியாது. மாவு இலகிட்டே போயிட்டுருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறையணும். நல்லா சூடு ஆற வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு. ஒரு முறை கையில் நல்லா மாவு பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டு நம்ம இப்போது பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான எண்ணெயை தடவிக்க போகிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் துணி கூட போட்டு நீங்கள் கொழுக்கட்டை மேலே வச்சுக்கலாம்.
இந்த தட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நான் வந்து எண்ணெயை தடவிக்கிறேன். இதுக்கு மேலெலாம் நம்ம கொழுக்கட்டையை வச்சுக்கிட்டோம்னா நிறைய வைக்க முடியும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை கையில் உங்களுக்கு மாவு ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா அப்படி நைஸாக அப்படி உருண்டை பண்ணிவிட்டு அப்புறமா பிடிச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விரல் வந்து படியணும். நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி இப்படி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இந்த மாதிரி நம்ம பிடி கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இட்லி தட்டில். இப்போ ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வேறு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தட்டை எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடியை போட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ நல்லா கொழுக்கட்டை வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் தான் குக் பண்ணேன். அதுக்கே நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா ஒட்டாமல் வரணும் கொழுக்கட்டை. அப்போ தான் வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டலை, நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொழுக்கட்டை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் தடவிட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் ஒட்டாமல் எடுத்துடலாம் கொழுக்கட்டையை. நீங்கள் துணி போட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான் அது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியாக அட்டகாசமான முறையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான கோதுமை மாவு பிடி கொழுக்கட்டை நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் காரப்பிடி கொழுக்கட்டை கூட செய்யலாம். கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. உள்ளே வந்து நம்ம வேர்க்கடலை தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பிடி கொழுக்கட்டை. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கொழுக்கட்டை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இனி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கோதுமை மாவு இருந்ததுனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து செய்ய முடியும். இந்த ஸ்நாக் பர்ஃபெக்டாக வரத்துக்கு 2 டிப்ஸ் தான். அதாவது நம்ம முதல்ல மாவை வந்து நல்லா வறுக்கணும். கோதுமை மாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களால் கொழுக்கட்டை வந்து செஞ்சு எடுக்க முடியும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியாக கோதுமை மாவு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.